பூச்சி மருந்து அடிக்கிறதுலாம் குறைஞ்சிருக்குங்களா? மருந்து அடிக்கிறது வந்து முன்னாடியெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிப்போம். அடித்தோன்னா 2000, 3000 இப்படி வரும். இப்போ வந்து 10 நாளைக்கு ஒருக்க வந்து நமக்கு ஒரு ரூ. 500 தான் சார் செலவாகுது. பரவாயில்ல. குறைஞ்சிருக்கு. பழம் கலரும் நல்லா வருது. பழம் கலரும் நல்லா வருது. இந்த துத்தநாகமும் இந்த வேப்பெண்ணெய் மருந்து சாரை கொடுத்தாங்க அந்த மருந்து. அப்போனா இது ரொம்ப சேஃப்டி. இந்த பழம் சாப்பிட்றது வந்து பூச்சி மருந்தே கிடையாது. பூச்சி மருந்தே இல்லை. இந்த தடவை வந்து இந்த மருந்து பூரா சுத்தமாக இயற்கையான பழம் மாதிரி. இந்த செயற்கை மருந்தே அடிக்கலை. பூ விட்டதுலேருந்தே அடிக்கலை. இந்த வருஷம் நல்லா இல்லை தான். இந்த தடவை பரவாயில்ல சார். சார் வந்த பின்னாடி இந்த மாதிரி எங்களுக்கு இப்போ மருந்து வாங்கியிருந்தா ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம் மருந்து இந்த ஃபுல்லாகவே. இப்போ வந்து ஒரு 5,000 ரூபா கூட வரல. 2,000 ரூபா தான் வந்து. இயற்கையாக தான் அடிச்சிருக்கீங்க. வேப்பெண்ணெய் அந்த மாதிரி தான். வேப்பெண்ணெய் இந்த துத்தநாகம் இதுதான் சார் அடித்தேன். இந்த போடலாம்ல நம்ம இங்கே அவங்க சொன்னேன் சார். வந்தாங்க. நான் 2-3 பேர்த்துக்கிட்ட சொன்னேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அது வந்து சுத்தப்படாது அப்படின்றாங்க. நான் நல்லா இருக்கு மருந்தெல்லாம் இப்போ 50,000-60,000 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குவோம். அந்தான்னு ஒரு 1000-2000 தான் வந்திருக்கு மருந்தோடதேன்னு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க கொஞ்சம் மருந்து அடித்தாதான் அவங்களுக்கு தெரியுது தெரியும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட சொன்னாங்க. இந்த மருந்து ஊற்றாததுக்கு 20 நிமிஷம் விட சொன்னால் அதுக்கு 10 நிமிஷம் விட சொன்னாங்க. அந்த மாதிரி தான் விட்டான். ஆனால் வறட்சியை தாங்கி இதே ஈல்டு தான் சார். அது நல்லா தண்ணிக்கு வறட்சியை தாங்கி நல்லா வரும். இந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்குங்களா? ஆமாம் சார். இந்த இதெல்லாம் கொஞ்சம் மணியெல்லாம் பெருசாகிருக்கு. மகசூல் எப்படி இருக்கு? மகசூல் வந்து பரவாயில்ல சார். நல்லாவே இருக்கு. 3வது தடவை வெட்டியும் இவ்வளவு வந்திருக்குன்னா சாரவங்க வந்ததுனாலதான் பரவாயில்ல. புதுசாக இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமா இது போய் அப்படின்னு நாங்கள் அடிக்கிறோம் சார். வேலை செய்யுமான்னு தெரியும். செய்யுமான்னு தெரியாது. நம்ம இவ்வளவு செலவு பண்ணி மருந்தடிக்கிறத பார்த்தோம்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிக்காமல் விட்டுட்டோம். இப்போ சாரவங்க வந்து நீங்கள் அடிங்க கண்டிப்பாக இது நல்லா இருக்குங்கவும் அடிக்கவும் நல்லா இருக்கு. மயில் துத்தன்னு பேர் இருக்கு. மயில் துத்தம் ஊதா கலர்ல. ஊதா கலர்ல நிறைய பண்ணுவாங்க. வந்து இந்த ஃபீல்டில் வந்து அது இதுன்னு பார்த்துக்கிட்டு ஆராய்ச்சி மாதிரி பண்ணிகிட்டே இருப்பா. அப்படி அது நமக்கு என்னன்னு புரியாது இல்லை சார். எந்த அளவு எஃபெக்ட் இருக்குன்னு பார்க்குறது. அது ஒவ்வொன்றும் அளவு வளர்ச்சி இருக்குது அதை பார்க்குறது. பரவாயில்ல சார். போன தடவைக்கு நாங்கள் இந்த தடவையெல்லாம் இது வராதுன்னே நினச்சோம். 3வது தடவை கவாத்து பண்ணியிருக்கோம். 2 டைம் சார் கருகி போச்சு பூ விடுறது. இந்த கொலையோட பூ வந்து கருகிருச்சு. கறி போகவும் என்ன செஞ்சால் சரி 3வது டைம் பண்ணியிருக்கோம். இது வந்து பூவே விடாதுன்னு நினச்சோம். இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி செய்யவும் நல்லாவே வந்துருச்சு. மருந்து இந்த செயற்கை மருந்தெல்லாம் அடிக்காமையே நல்லா கலர் வருது. இப்போ இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் போடுறாங்க. ரைட்டு. எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதே போல் ஃபாலோ பண்ணுவீங்களா? நாங்கள் அதே இது ஃபாலோ பண்ணிக்குவோம் சார். தெரியும், அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல பழம் அப்படின்னாவே அது ஆர்கானிக் பழமா, அது விற்காதே மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கடைக்காரவங்க அது ஆர்கானிக்னு சொன்னாவேன்னு டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தான். நல்லா மகசூல் நல்லா இருக்குது. மகசூல் நல்லா